Students, this is electricity class. I am your professor Dr. D. Silambarasan. In the last class we have seen about primary cells and secondary cells and an example nickel ferric cell. Primary cell, secondary cell அப்படினு என்னன்னு பார்த்தோம். Primary cell வந்து அந்த electrolyte solution அந்த chemical fuel னு சொல்லக்கூடியது வந்து இருக்கிற வரைக்கும் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். எக்ஸாஸ்ட் ஆயிருச்சு அப்படினா we have to replace again the electrolyte solution. Secondary cell னா சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ற மாதிரி. So சார்ஜிங்க்கு chemical ரியாக்ஷன் நடந்து சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ அதுக்கு ஆப்போசிட் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் நம்ம சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் நிக்கல் ஃபெரிக் செல் அப்படிங்கிறத இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் another example we are going to see is lead acid accumulator. In a commercial cell which is charged and kept ready to deliver a current, the negative electrode consists of a group of parallel plates of pure spongy lead. So in the lead acid accumulator la cathode side negative electrode side பார்த்தீங்கன்னா it consists of a group of parallel plates of pure spongy lead மெட்டீரியலில் parallel பிளேட்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம அந்த மாதிரி செஞ்சு பேரலாக வரிசையாக வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு லெட் பிளேட்டுக்கு இன்னொரு லெட் பிளேட்டுக்கு இடையில ஸ்பாஞ்ச் வச்சு பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஈச் நெகட்டிவ் பிளேட் கன்சிஸ்ட் ஆஃப் finely divided spongy lead that fills the space in grid frames made of lead antimony alloy. The alloy takes no part in the action of the cell. alloyனா என்ன அர்த்தம்னா alloyங்கிறது இட்ஸ் a mixture of metal. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய அலாய்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கோல்டு. ஸோ இந்த கோல்டு வந்து 100% கோல்டு கிடையாது. அந்த கோல்டில் கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், ஐரான் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் அலாய். ஸோ இது எல்லாம் எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெல்ட்டிங் டெம்பரேச்சர் இருக்கும். கோல்டுக்கு ஒரு மெல்ட்டிங் டெம்பரேச்சர், சில்வருக்கு ஒரு மெல்ட்டிங் டெம்பரேச்சர், ஐரனுக்கு ஒரு மெல்ட்டிங் டெம்பரேச்சர். இது மூணையுமே அந்தந்த மெல்ட்டிங் டெம்பரேச்சரில் கொண்டு போய் மூணையும் ஒரே டைமில் நம்ம அலாயை மேக் பண்ணுவோம். மூணையும் மிக்ஸ் பண்ணுறது மூலமாக அதை it will turned into as an alloy. ஸோ அதுதான் கோல்டு. ஸோ அதில் அந்த கோல்டோட பர்சன்டேஜை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுற தங்கத்தோட கேரட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதில் கோல்டோட விலை அதிகமாகுதுன்னா கோல்டோட பியூரிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ an alloy it is a mixture of metals. Each positive plate has also the same grid frames as negative plate but containing lead peroxide filling the spaces. ஸோ நெகட்டிவ் பிளேட்டில் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் பிளேட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த டயக்ராமில் பார்த்தா நமக்கு புரியும். ஸோ இந்த டயக்ராமில் இருக்குது. ஸோ லெட் ஆக்சைடு ரெண்டுக்கு இடையில் லெட்டு ஆன்டிமினி அலாய் கிரிட்டால் இடையில வந்து ஸ்பேஸ் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்குது. ஸோ லெட் ஆசிட் அக்யூமுலேட்டர் அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. ஸோ PbO2 லெட்டு பெராக்சைடு. ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட் பேராவை ரிப்பீட் பண்ணுவோம். இன் எ கமர்ஷியல் செல் விச் இஸ் charged and kept ready to deliver a current, the negative electrode consists of a group of parallel plates of pure spongy lead. So lead plate எல்லாம் நெகட்டிவ், அதான் இங்கே பிபிக்கு கீழே வந்து மைனஸ் போட்டிருக்குது, அந்த PbO2க்கு இந்த சைடில் வந்து ப்ளஸ் போட்டிருக்குது. ஸோ ரெண்டுக்கு இடையில் பியூர் ஸ்பாஞ்சி லெட், ஈச் நெகட்டிவ் பிளேட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைன்லி டிவைடட் ஸ்பாஞ்சி லெட் தட் ஃபில்ஸ் த ஸ்பேஸ் இன் தி கிரிட் ஃப்ரேம்ஸ் மேட் ஆஃப் லெட் ஆன்டிமினி அலாய். ஸோ லெட்டுக்கும் ஆன்டிமினி அலாய்க்கு இடையில் இந்த பியூர் ஸ்பாஞ்சி லெட்டால் ஸ்பேஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. ரைட். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளேட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆல்டர்னேட்டிவ்லி. பிபிங்கிறது நெகட்டிவ், PbO2ங்கிறது பாசிட்டிவ், திரும்ப பிபி நெகட்டிவ், PbO2 பாசிட்டிவ். இது ஆல்டர்னேட்டிவை மாற்றி நம்ம பிளேஸ் பண்ணிடுறோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளேட்ஸ் ஆர் அரேஞ்ச் ஆல்டர்னேட்டிவ்லி பட் கெப்ட் பேரலல் அண்ட் அப்பார்ட் பை ரப்பர் ஆர் உடன் செப்பரேட்டர்ஸ். ஒவ்வொன்றுக்கு இடையில் ரப்பரு இல்லைனா உட்டு வச்சு செப்பரேட் பண்ணிடுறோம். ஆல் தி பாசிட்டிவ் பிளேட்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் டு தி சேம்
சேம் டெர்மினல். ஸோ அதில் அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ்னு வரிசையாக கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் இடையில ஏற்கனவே ஸ்பாஞ்சி லெட் ஸ்பேஸில் நம்ம அது வச்சுருக்கோம். அது போக ஒரு ப்ளஸ் மைனஸ் இன்னொரு ப்ளஸ் மைனஸ்க்கு இடையில வுட்டோ இல்லைன்னா ரப்பரோ வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம். அதில் இதேமாரி வரிசையாக நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை ஃபுல்லாக ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிடுறோம், அப்புறம் மைனஸ் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஆல் தி பாசிட்டிவ் பிளேட்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் டு தி சேம் terminal and this is positive terminal of the cell. Similarly, the negative plates are connected to the negative terminal of the cell. The plates are kept immersed in an electrolyte. Immersed na மூழ்கடித்தல் அர்த்தம். மூழ்கிறது. Immersed in an electrolyte of dilute sulfuric acid in a glass or PVC கண்டெய்னர். ஸோ ஒரு பெரிய கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு அதில் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனை ஆக்ட் பண்ண போகுது. ஸோ என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் ஒரு சைடு லெட்டு நம்ம சொன்னோம், பிபிங்கிறது நெகட்டிவ், இன்னொரு சைடு வந்து PbO2 லெட்டு பெராக்சைடு மைனஸ். ஸோ இது ரெண்டுக்கும் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ H2SO4. ஸோ லெட்டு பெராக்சைடு மேலே வந்து வயர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஸ்மால் வேல்யூவில் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒர்க்கிங்கில் ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜிங் பிரின்சிபல் என்னங்கிறத பார்ப்போம். when an accumulator is used to deliver current in an external circuit such as resistor, ஒரு ரெசிஸ்டரை ஒரு சர்க்கியூட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் such as resistor, the accumulator is said to be discharging. Electrons are carriers of current in the external wire and positive hydrogen ions and negative sulfate ions are the current carriers inside the solution. So H2SO4 நமக்கு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக H+ ஆகவும் SO4 மைனஸாகவும் செப்பரேட் ஆயிரும். ஸோ H+ ஹைட்ரஜன் அயான்ஸ் ஆகும், நெகட்டிவ் சல்ஃபேட் அயான்ஸ் தே ஆர் அங்கிட்ட அங்கே மூவ் ஆகுது இல்லை, எலக்ட்ரோட நோக்கியும் கேத்தோட நோக்கியும் ஆனோட நோக்கியும் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறது தான் மூவ் ஆகும்போது கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ அதனால் தே ஆர் நேம்ட் அஸ் கரண்ட் கேரியர்ஸ் inside the solutions. These ions are made available due to the dissociation of H2SO4. So sulfuric acid, dilute sulfuric acid அந்த H2SO4 இருக்கிறதுனால தான் டைல்யூட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது டைல்யூட் பண்ணுறோன்னா அதோட காரத்தன்மையை குறைக்கிறோம். இப்போ சல்ஃபியூரிக் ஆசிடே லிக்விட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லிக்விடில் எப்படி அதை டைல்யூட் பண்ணுறது, வாட்டர் ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம டைல்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த வாட்டர் ஆட் பண்ண உடனே என்னாகும், H+ஆகவும் SO4 மைனஸாகவும் அயான்ஸு டிசோசியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டிசோசியேட் ஆனது ஸ்டேபிள் எல்லாமே என்னாகும், H+ வந்து நெகட்டிவ் சைடும் SO4 மைனஸ் வந்து பாசிட்டிவ் சைடும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ த ஃபாலோயிங் கெமிக்கல் ஆக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஒயில் டிஸ்சார்ஜிங். ஸோ என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். அட் தி பாசிட்டிவ் பிளேட், பாசிட்டிவ்ங்கிறது PbO2, அந்த பிளேட்டில் அந்த சைடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ PbO2 நோக்கி 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் வந்து அட்ராக்ட் ஆக போகுது. சரியா, H+ வந்து அந்த சைடு போக போகுது. ஸோ 2H+ ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஏன்னா 2H+ பிரிஞ்ச உடனே அது வந்து 2 எலக்ட்ரானை லிபரேட் பண்ணிடும். ஸோ 2 எலக்ட்ரான். ஸோ இந்த PbO2 இந்த SO4 கூட சேர்ந்து PbSO4 மாறிடும். இந்த 2H, இந்த H2 இருக்குல்ல, அந்த H2வும் அந்த ஆக்சிஜன் இதிலிருந்து வர இன்னொரு 2H+ இருக்குல்ல, 2H+ன்னா என்ன அர்த்தம், அது ஆக்சிடேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி 2H2 கிடச்சிரும். இப்போ நெகட்டிவ் பிளேட்டில் என்ன நடக்குது, Pb+ இருக்கும் நெகட்டிவ் சைடு, Pb ப்ளஸ் SO4 மைனஸ். அதுக்கு SO4 மைனஸ்னால் 2 எலக்ட்ரானை அது இழந்துருச்சுன்னு அர்த்தம், லிபரேட் ஆயிடுச்சு. அப்போ இழந்து அந்த PbSO4 மைனஸ் வந்து PbSO4 மாறிடும். அதாவது Pb வந்து ஆல்ரெடி 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். ஸோ Pb நெகட்டிவ் பிளேட்டில் ஸ்டேபிளாக இருக்கும். SO4 என்ன பண்ணும், 2 எலக்ட்ரானை இழந்துட்டு SO4 மைனஸாக மாறிடும். இந்த 2 எலக்ட்ரான் தான் என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோக்கு இந்த 2 எலக்ட்ரான் தான் காரணம். ஸோ இந்த 2 எலக்ட்ரான் ஃப்ளோனால தான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. அப்போ என்னாகும், பாசிட்டிவ் பிளேட்லேயும் PbSO4 ஃபார்ம் ஆயிரும், நெகட்டிவ் பிளேட்லேயும் PbSO4 ஃபார்ம் ஆயிரும். பாசிட்டிவ் பிளேட்டில் எக்ஸ்ட்ரா வந்து வாட்டர் ஃபார்ம் ஆயிரும், நெகட்டிவ் பிளேட்டில் எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அந்த 2 எலக்ட்ரான் தான் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகி எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். பாசிட்டிவ் பிளேட்டில் உள்ள H2O தான் திரும்ப அந்த எலக்ட்ரோலைட் கூடிய மிங்கிள் ஆகி திரும்ப வந்து இந்த H+ அயான்ஸ் ஆகும், SO4 மைனஸ் அயான்ஸ் ஆகும், கண்டினியூஸாக இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ த நெட் ரிசல்ட் இஸ் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தி நெகட்டிவ் பிளேட் டு தி பாசிட்டிவ் பிளேட் த்ரூ தி எக்ஸ்டர்னல் சர்க்யூட். தட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல். ஸோ அதுதான் இந்த டயக்ராமில் உங்களுக்கு காட்டியிருக்கு, ஃபஸ்ட் டயக்ராமில்.
Under open circuit conditions, the chemical reaction causes accumulation of negative charges in the negative plate and positive charges in the positive plate. Open circuit na இப்போ சர்க்யூட் இது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, அதாவது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ரெசிஸ்டன்ஸை எடுத்துட்டு பாசிட்டிவ்லேருந்து ஒரு வயரை அப்படியே விட்டுட்டு நெகட்டிவ்லேருந்து ஒரு வயரை அப்படியே விட்டுட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா தட் இஸ் கால்டு ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன். அப்போ என்ன ஆகும், நெகட்டிவில் போய் டெபாசிட் ஆனது அப்படியே இருக்கும், ஆனோடில் போய் டெபாசிட் ஆனது அப்படியே இருக்கும். This causes a potential difference of 2 volt across the terminals of the cell. ஸோ இந்த மாதிரி டெபாசிட் ஆயிடுச்சுன்னா ரெண்டுக்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 2 வோல்ட் ஆயிரும். When the cell is supplying current then also the chemical reaction maintains the same potential difference between its terminal. So cell is supplying current, cell வந்து நம்ம டிஸ்சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணும்போது சார்ஜிங் வந்து 2 வோல்ட் கொடுத்து நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதாவது ஆனோடு கேத்தோடு உள்ள டிஃப்ரென்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அதே அளவு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை it can able to give. In the fully charged condition, that is initial condition of the cell, the relative density of the sulfuric acid is 1.25. So relative density வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் அந்த செல் வந்து ஃபுல்லாக சார்ஜில் இருக்கும்போது இருக்க டென்சிட்டி 1.25. when discharging takes place 2H2O is produced as a result of the chemical reaction. அதான் போன ஈக்குவேஷனில் பார்த்தோம். இந்த ஈக்குவேஷனில் ப்ளஸ் 2H2O போட்டிருக்கு. ஸோ வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. Right, hence the relative density of H2SO4 gradually decreases. So அந்த வாட்டர் என்ன பண்ணும், சல்ஃபியூரிக் ஆசிடை இன்னும் டைல்யூட் பண்ணும், அப்போ அதோட ரிலேட்டிவ் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். இட் should not be allowed to fall below about 1.18. ஸோ 1.25லேருந்து 1.18 வரைக்கும் அது வந்துக்கலாம், அதுக்கும் கீழே போயிடக்கூடாது. when the accumulator should be recharged. ஸோ அந்த லெவலில் விட்டு கீழே போயிடுச்சுன்னா திரும்ப இந்த செல்லை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். the EMF of the cell also may decrease. ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணுற வோல்டேஜும் டிக்ரீஸ் ஆகிரும். எவ்வளவு, நம்ம 2 வோல்ட்டுன்னு நம்ம இங்கே பார்த்தோம், அந்த 2 வோல்ட்டு அவுட்புட்லேருந்து அவுட்புட் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இட் should not be allowed to fall below 1.8 volt. ஸோ அவுட்புட் வோல்டேஜும் 1.8 வோல்ட்டை விட கம்மியாக போயிடக்கூடாது. if these conditions are not fulfilled, the efficiency of the cell may not be that as it was when the cell was originally formed. ஸோ இப்போது அந்த ரேஞ்சை விட ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த சல்ஃபியூரிக் ஆசிட் எலக்ட்ரோலைட் சொல்யூஷனோட ரிலேட்டிவ் டென்சிட்டி 1.25லேருந்து 1.18 வரைக்கும் ரெடியூஸ் ஆகிக்கலாம். சப்போஸ் அதை விட கீழே ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் வோல்டேஜ் 2 வோல்ட்லேருந்து 1.8 வோல்ட் வரைக்கும் லோயர் ஆகிக்கலாம். அதுக்கும் கீழே போயிடுச்சுன்னா செல்லை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். ரைட், இது வந்து ரீசார்ஜிங் ப்ராசஸ். அடுத்து சார்ஜிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இன் ஆர்டர் டு சார்ஜிங் பண்ணுறதுன்னா நம்ம பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இன் ஆர்டர் டு ரீஸ்டோர் தி அக்யூமுலேட்டர் டு இட்ஸ் ஒரிஜினல் கண்டிஷன்ஸ், அதுதான் அது. a current is passed into it from the positive to the negative plate with the help of an external DC source of the same EMF as the cell. ஸோ இந்த டயக்ராமில் செகண்ட் டயக்ராம் இருக்குது பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து போய் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம், கரண்ட்டு கொடுக்குறோம். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்ட்டு ஃப்ளோ, எவ்வளவு கரண்ட்டை கொடுக்கணும், அந்த பேட்டரி எவ்வளோ வோல்டேஜ் ப்ரொடியூஸ் அது எவ்வளவு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அவ்வளவு கரண்ட்டு கொடுத்தா நம்ம அதை அப்ளை பண்ணணும். Right, as shown in the figure, the hydrogen ions and sulfate ions in the solution drift na enna sonne moving towards the positive and negative plates respectively. The chemical reaction during the charging is as follows. So charging நடக்கிறப்ப என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ at the பாசிட்டிவ் பிளேட்டில் ஏற்கனவே நமக்கு இங்கே என்ன இருக்குது, PbSO4ம் 2H2Oவும் இருக்குது. ஸோ அதான் இது. ஸோ PbSO4ம் 2H2Oவும் இருக்குது. ஆல்ரெடி இங்கே கீழே எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் SO4 மைனஸும் 4 ஹைட்ரஜன் 2H2ன்னு எழுதுகிறோம், 4 ஹைட்ரஜன், அந்த 4 ஹைட்ரஜன் -2 எலக்ட்ரான். SO4 வந்து 2 எலக்ட்ரானை இழந்து SO4 மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அந்த 2 எலக்ட்ரான் இழந்தது தான் -2 எலக்ட்ரான் போட்டிருக்கு. அப்போ என்ன ஆகும், PbO2 ஃபார்ம் ஆயிரும் ப்ளஸ் 2H2SO4ஆக மாறிடும். அப்போ இந்த PbO2 தான் இந்த லெஃப்ட் டயக்ராமில் இனிஷியலாக உள்ள பாசிட்டிவ் பிளேட்டு. ஸோ PbO2 ஃபார்ம் ஆயிரும் ப்ளஸ் 2H2SO4 பாயிரும். ஸோ H2SO4 தான் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் நம்ம யூஸ் பண்ணுற சொல்யூட். அடுத்து அட் தி நெகட்டிவ் பிளேட்டில் என்ன நடக்கும், இந்த நெகட்டிவ் பிளேட்டில் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, PbSO4 இருக்குது.
ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ PbSO4 ஆல்ரெடி இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் ஒரு SO4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2 எலக்ட்ரான். அப்போ அது என்ன பண்ணும், இந்த PB வந்து அந்த எலமெண்ட் மெட்டல் அந்த PBயாகவும் ப்ளஸ் H2SO4ஆகவும் மாறிடும். ஸோ H2SO4 நமக்கு திரும்ப கிடச்சிரும். திரும்ப நமக்கு லெட்டு பெர் ஆக்சைடும் கிடச்சிரும். இந்த டயக்ராமில் பார்த்து ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா லெட்டு, இங்கிட்ட லெட்டு பெர் ஆக்சைடு, எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுக்குள்ளே H2SO4, இது 3 தான் நமக்கு கிடைக்கணும். அது 3 இந்த ரியாக்ஷனில் கிடச்சிருச்சு டியூரிங் சார்ஜிங். ஆஸ் a result of chemical reactions, the accumulator is brought to its original condition and the charging process is stopped when the specific gravity of the sulfuric acid in the cell rises up to 1.25. இனிஷியலாக உள்ள ரிலேட்டிவ் டென்சிட்டி இல்லை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடணும். இந்த எக்ஸ்டர்னலாக இந்த பவர் சப்ளை ஒன்று கொடுத்து டிசி சோர்ஸ் மூலமாக கொடுத்து சார்ஜ் பண்ணோம்ல, அந்த சார்ஜிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். The EMF of the cell is then about 2.7 volt, அவ்வளோ அளவுக்கு ரைஸ் ஆயிரும். பட் ஷார்ட்லி ஆஃப்டர் யூஸிங் தி செல் the EMF drops to a steady value which is 2 volt. ஸோ அது 2.7ல் இருந்து 2 வோல்ட்டாக அது ரெடியூஸ் ஆயிரும். The normal EMF of the accumulator, that is the normal EMF of the accumulator. The condition of the cell can be tested by finding the specific gravity of the acid with the help of a hydrometer. So specific gravity of the electrolytic solution hydrometer மூலமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். The specific gravity of the discharged cell is 1.17 volt. The capacity of an accumulator is estimated in ampere hours. ஸோ ஒரு அக்யூமுலேட்டரோட கெப்பாசிட்டி ஒரு ஹவருக்கு எவ்வளோ ஆம்பியர் கரண்ட்டை அது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம அதோட கெப்பாசிட்டியை எஸ்டிமேட் பண்ண முடியும். திஸ் இஸ் மார்க்டு ஆன் தி அக்யூமுலேட்டர் இட் செல்ஃப். ஸோ அக்யூமுலேட்டர்லேயே அது அந்த அக்யூமுலேட்டரோட கெப்பாசிட்டி என்னங்கிறது மார்க் பண்ணியிருக்கோம். A 60 amp hour accumulator can maintain a current of 2 amps for 30 hours. ஸோ 60 amp hourனா ஒரு ஹவருக்கு 60 ஆம்பியர் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஸோ ஒரு ஆம்பியர் அப்படின்னா 6.25 இன்ட்டு 10^18 எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ per செகண்டு. ஸோ அவ்வளோ எலக்ட்ரான் ஒரு செகண்டுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகணும். ஸோ 60 ஆம்பியர் பெர் ஹவர் மெயின்டைன் ஏ கரண்ட் ஆஃப் 2 amps ஃபார் 30 hours. இப்போ நம்ம ஒரு ஃபேன் மட்டும் போட்டிருக்கோம், ஒரு லைட் மட்டும் போட்டிருக்கோம்னா இது ரெண்டும் சேர்ந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை எடுக்கும். 1 amp எடுக்கும், இல்லை 2 amps எடுக்கும். ஸோ இது ரெண்டு மட்டும் நம்ம கரண்ட் இல்லாத டைமில் இன்வெர்ட்டர்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா இட் கேன் ஏபிள் டு கிவ் 30 hours ஆஃப் பவர் ஆர் 1 amp ஃபார் 60 hours. ஸோ அதையும் ரெடியூஸ் பண்ணி ஒரே ஒரு ஆம்ப் மட்டும்தான் அவுட்புட் வர்ற மாதிரி ஏதாவது லைட் மட்டும் இல்லைனா ஃபேன் மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு கிவ் தி பவர் அப் டு 60 hours பிஃபோர் ரீசார்ஜிங் இஸ் ரெக்வயர்ட். ஸோ பவர் வந்ததுக்கப்புறம் இட் கேன் ஏபிள் டு ரீசார்ஜ் இட் செல்ஃப். The capacity depends on the size of the cell. So capacity depends on the size of the cell. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். So efficiency of an accumulator is the ratio of its output to the input. So efficiency அப்படின்னாலே ஒரு பொருளோட உழைக்கும் திறன் அர்த்தம். So efficiency அப்படின்னா அவுட்புட் பை இன்புட், அது வந்து யூனிவர்சல் டெஃபினிஷன். ஸோ ஒரு மெட்டீரியல் எப்படி உழைக்குது அப்படிங்கிறது அது எவ்வளோ அவுட்புட் கொடுக்குது, எவ்வளோ இன்புட்டுக்கு அது எவ்வளோ அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஃபிஷியன்சி இட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பை இன்புட். ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட்டுங்கிறது இங்கே டிஸ்சார்ஜ், இன்புட்டுங்கிறது சார்ஜ், நம்ம சார்ஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுங்கிறது அவுட்புட் டிஸ்சார்ஜ். ஸோ ஆம்பியர் ஹவர் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் தி செல் டிவைடட் பை ஆம்பியர் ஹவர் ஆஃப் தி சார்ஜ் ஆஃப் தி செல். த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி லெட் செல் இஸ் வெரி லோ and it is of the order of 0.02 ohm. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் தான் அதோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். இஃப் த செல் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட் a very large current will flow and the cell will be damaged completely. செல்லு சப்போஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஹெவி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே டேமேஜ் ஆயிரும். கேர் ஹேஸ் டு பி டேக்கன் டு see that the level of the acid is always maintained. நான் ஏற்கனவே சொன்னேன்ல வாட்டர் லெவல் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற அது அந்த பேட்ரி லேப்ஸ் நம்ம முக்கியமான இடங்களெல்லாம் அந்த பேட்ரி நம்ம யூஸ் பண்ணுவோம். லேபில் நம்ம ஐக்கிஎஸ்சி ரூமில் அந்த பேட்ரி ஒன்று இருக்குது. அதில் வாட்டர் லெவல் வந்து நம்ம அடிக்கடி செக் பண்ணி ஃபில்லப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுதான் எலக்ட்ரோலைட்டை ஆக்ட் பண்ணும். எலக்ட்ரோலைட்டு கரெக்டாக இருந்தால் தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நல்லா நடக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன் கரெக்டாக நடந்தால் தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அது கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்வேஸ் மெயின்டைன் அபவ் தி பிளேட்ஸ் பை ஆடிங் டிஸ்டில் வாட்டர் வென் எவர் நெசசரி. அதில் அந்த டிஸ்டில் வாட்டர் எந்த அளவுக்கு ஊற்றணுங்கிறதுக்கு அதில் ஒரு மார்க் இருக்கும்.
க்ரீன் கலர் மார்க் இருக்கும், ரெட் கலர் மார்க் இருக்கும். ஸோ க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் இடையில வாட்டர் இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இனிஷியலாக க்ரீன் வரைக்கும் ஃபில்லப் பண்ணியிருப்போம், அது ரெட்டுக்கு வர்ற வரைக்கும் எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ரெட்டுக்கு வந்த உடனே நம்ம திரும்ப ஃபில்லப் பண்ணி க்ரீனுக்கு கொண்டு வந்துடணும். Lead acid accumulator is used in motor cars and motorcycles for igniting and lighting. Ignition and lighting. Ignitionனா ஸ்டார்டிங்க்கு பற்ற வைக்கிறது, அந்த மாதிரி ஸ்டார்டிங் பர்பஸ்க்கு. ஸோ மோட்டர் கார்லையும் மோட்டார் சைக்கிளையும் அதான் யூஸ் பண்ணுது. The EMF of the cell depends on the chemical nature of the electrodes and the electrolyte. It is independent of the cell. ரைட், இது இந்த ரெண்டில் லெட் ஆசிட் அக்யூமுலேட்டர் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதில் நம்ம இந்த 2 கிளாஸில் ப்ரைமரி செல், செகண்டரி செல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். செகண்டரி செல்லுக்கு 2 எக்ஸாம்பிள், லெட் ஆசிட் அக்யூமுலேட்டர், அப்புறம் நிக்கல் அயன் அல்கலி செல் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த கிப்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் எ ரிவர்சிபிள் செல், செகண்டரி செல் இஸ் ஆல்சோ கால்டு ரிவர்சிபிள் செல். இந்த கிப்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் எ ரிவர்சிபிள் செல் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடாக ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருக்காங்க இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.